ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்காமலே வந்து இருக்காங்க. இந்த நிலை இந்த ரிசல்ட் வந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னைக்கு வெளியாக போகுதா இல்லை டிலே ஆக போகுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையுடைய வேலைக்காக அனைவருமே ஆளுடன் அப்ளை பண்ணி நேர்காணல் வந்து முடித்துவிட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கொடுக்கல. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இன்று காலை வந்து வெளியே இருந்திருக்கு. இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகிருக்கு. சில ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. 2024 டிசம்பர் மாதமே நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலை. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும், மே 15ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்றத சொல்லியே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமே அப்டேட் வந்து கொடுக்கல. பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் நிறைய தேர்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. பார்த்தீங்கன்னா, இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த ரிசல்ட்டு நிறைய பேர் இந்த ரிசல்ட்டை வந்து வராது, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க? கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்டை குறித்து என்ன அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அனைவருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே வந்து கொடுக்க மாட்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வரும் அப்படின்றத தான் சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு இந்த மந்த் இறுதிக்குள்ளே கட்டாயமாக ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டு வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்துட்டாங்களா இல்லையா, எதனால் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து எப்படி நடந்திருக்கு, எதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதை மூலமாக அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இது வரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்கல. இன்றைக்கி நாளைக்கு அப்படின்றத சொல்லியே 6 மாதங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. எதனால் அப்டேட் கொடுக்கல? இந்த ரிசல்ட் வந்து வருமா வராதா அப்படின்னா, கட்டாயமாக ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. வராது அப்படின்றத சில வதந்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவும், இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே எதனால் வரல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, உண்மையான நிலவரத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ரிசல்ட்டை ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பதவி உயர்மானம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்லேருந்து ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 10 வருடம் கழித்து சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு தான் ஒரு சில பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே நம்மளும் கால் பண்ணி கேட்டாலும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் அவங்களுக்குள்ளே போயிருக்கு. இதனால தான் போயிருக்கு. இருந்தாலுமே இனிமேல் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்காதமே இருக்குது இல்லையா. சென்னை, அதேமாதிரி செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நேர்காணலே நடக்கலை. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் அதே மாதிரி தான் நேர்காணல் நடத்தப்பட்டு பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே தேதிகள் அறிவிக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்படியே ட்ராப் பண்ணாங்க. அப்படி இருந்து அப்படியே தான் வந்து இருக்குது. இது வரைக்குமே செலெக்ஷன் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா
பெண்டிங்லேயே வந்து இருக்கு. 90, 95% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாரி தான். ஸோ தகவல் வெளியாகி இருந்தாலுமே, இந்த ரிசல்ட்ட விரைவில் இன்னும் ஒரு சில தினங்கள்ல முடித்துட்டு நாங்க வந்து ரிசல்ட்ட வந்து குடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்ட குறித்து அ டியர் ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தகவல் அப்டேட் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, விரைவில் பணியாணை வந்து குடுப்போம் அப்படின்றத அனைவருக்குமே விதமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே இதுவரைக்குமே நம்மளுக்கு எந்த ரிசல்ட் வந்து குடுக்கல. விற்பனையாளர் மற்றும் கடனுக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்றாங்க? இது வந்து அனைவருக்குமே தெரியும். ஸ்லோ ப்ராசஸிங்கில தான் கொஞ்சம் நடக்கும் அப்படின்றத. இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டிலே பண்றதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றத எதுவுமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்கல. இந்த அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வருமா அப்படின்றத கேள்விக்குறியாகவே இருக்கு. இருந்தாலும் இந்த மந்த்து வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா கட்டாயமாக அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து குடுக்க போறோம் அப்படின்றத ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு வந்த உடனே அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுத்தாங்க அப்டின்னா, கட்டாயமாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்துட்டே வந்து இருக்கும். இருந்தாலுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாம இவ்ளோ டிலே பண்ணதுக்கான காரணம் வந்து என்ன அப்டின்றத ஸோ தெரியல. இருந்தாலுமே இந்த வேலையில இந்த செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு அப்டின்னா, செலக்ஷன் ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த வேலையில எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்காங்க. இப்ப இத பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதே மாரி எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதில வந்து நெறைய ப்ரொசீஜர்லாம் பார்த்து இதில வந்து சல்யூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ராப்பரா வந்து அது நடந்திருக்கு. இருந்தாலுமே ஒரு சில பேர்கள் நெறைய சந்தேகங்கள் இந்த ரிசல்ட்ட வந்து அப்டேட் பண்ணாம இவ்ளோ டிலே பண்றாங்க இல்லையா? இதனால தான் இந்த வேலையில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. இதில வந்து நெறைய பணப்பட்டுவாடாலாம் இது வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கல அப்டின்ற மாரி நெறைய சந்தேகங்கள். இந்த ரிசல்ட் வராது அப்டின்ற மாரியும் தேர்வாளர்கள் வந்து நினைத்து நெறைய பேர் வந்து கமாண்டும் வந்து தெரிவிக்கிறாங்க. இருந்தாலுமே அனைவருக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா? இந்த ரிசல்ட் இவ்ளோ டிலே பண்றாங்க. இதில வந்து குளறுபடிகள் நடக்கலாம் அப்டின்றத கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் நேர்மையாக தான் வந்து நடந்திருக்கு அப்டின்ற மாரி அப்படின்ற மாரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. அடுத்ததாக இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க அப்டின்னா, ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய தனிப்பட்ட வெப்சைட் மூலமா தான் குடுக்க போறாங்களே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெப்சைட் இருக்கு. அது மூலமாக அனைவருக்குமே ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத கட்டாயம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் விரைவில் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.